பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத முத்து கண்டுபிடிச்சு எல்லாரும் முன்னாடி வச்சு ரோகிணி இருக்கும்போதே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரோகிணியும் ஒரு மிகப்பெரிய ஃப்ராட் தான், இதுக்கு சீக்கிரமே இந்த வீட்டில் அடி வேணும் அப்படிங்கிறத ரோகிணி முன்னாடியே சொல்றாரு. அது மட்டும் இல்லாம மீனாவால இனிமேல் உங்க எல்லாருக்குமே வேலை பார்க்க முடியாது, அதனால அவங்க வேலைகளை அவங்களே பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனால விஜயாவும் ரோகிணியும் பார்த்தீங்கன்னா அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி ரோகிணி விஜயாவும் சதி பண்ணி இந்த மாதிரி மீனாவோட கடையை காலி பண்ணிடுறாங்க. அப்புறமா முத்து மீனாவுக்கு பைக்லாம் வாங்கி கொடுத்து இனிமேல் உன்னோட பிசினஸ் இதுல பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா மீனா வீடு வீடா கொண்டு பூக்களை கொடுக்குறாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வருது. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகுது. ஏதோ ஒரு காரணமா வச்சு விஜய் அந்த மாதிரி மீனாவை திட்டுறாங்க. மீனா அந்த மாதிரி நீ வீட்டில் இருக்க மாட்டியா, முன்னாடி கடை நலஞ்சு இப்போ என்ன வண்டியில சுத்திக்கிட்டு இருக்கேன், வீட்டில் இருந்து வீட்டு வேலைகள்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது முத்து வந்துடுறாரு. முத்து வந்து நறுக்குன்னு 4 கேள்வி இந்த மாதிரி விஜயை பார்த்து கேட்டுறாரு. அவங்க வேலையை அவங்களே பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மீனா பார்த்து சொல்றாரு. அது மட்டும் இல்லாம மீனா உன்னோட கடையை காலி பண்ணது யாரு, ஐடியா கொடுத்தது யாரு அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது ஒரு ஃப்ராட் தான், அது ஒரு மிகப்பெரிய ஃப்ராட் தான் பண்ணிக்கிட்டு தெரியுது. அது ஒரு நாளைக்கு மாட்டும் இந்த வீட்டில், அன்னைக்கு இருக்கு கச்சேரி, எங்க அம்மா அதை அடி ஓட விட்டு வெளுக்க போறாங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ரோகிணி என்னது அடிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியே பாக்குறாங்க.